ஹலோ மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எப்படி போச்சுங்க நாள்? புரியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. நீங்கள் வேற ஏங்க ஏதோ போச்சு. நான் இந்த விஷயத்தை இப்படி பண்ணலாம்னு நினச்சேன், நடக்கலை, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு பாதி பேர் புலம்பிகிட்டு இருப்பீங்க. பாதி பேர்ப்பா நான் நினச்ச காரியம் நடந்துருச்சுரா, சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸோடு இருப்பீங்க. இதில் மீதி பாதி பேரோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னே எனக்கு தெரியலப்பா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்தோடையும் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. இன்ஃபேக்ட் எனக்குமே அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு பயம், சந்தோஷம், துக்கம், ஆசை, இந்த மாதிரி உணர்வுகள் யாரைத்தான் விடும் கரெக்டாக? இன்ஃபேக்ட் 8 திக்கையும் வென்ற எவனுக்கும் இந்த வகையான ஒரு பயம் இருக்குமா? அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஞானத்தின் இருப்பிடமான குரு துரோணருக்கே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கான். அவர் ஒரு விஷயத்தை பண்ணி அதுக்காக அவர் மன கஷ்டமடைந்த ஒரு விஷயத்தை தான், ஒரு கதையை தான் நம்ம இன்று பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை முடிக்கங்க. இது ஒரு குட்டி கிராமம். இந்த கிராமத்தில் ஒரு 50-60 குழந்தைங்க எல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. மீதி பாதி பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. மீதி பாதி பேரோ இந்த கடாயுதத்தை தூக்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் பாதி பேரோ வில்வித்தையை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது அந்த ஒரு மகாபாரதம் நடந்த ஒரு காலம். அதனால் இந்த செட்டப்லாம் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைமில் தான் என்னாச்சுன்னா, இதில் ஒரு சுட்டி குழந்தை, வேறு யாரும் இல்லைங்க, நம்ம அர்ஜுனர் தான். ஸோ அவர் என்னென்னா வித்தியாசமாக வில்விதையெல்லாம் ட்ரைன் பண்ணிக்கிட்டு இருக்காராம். தண்ணி வச்சு, நெருப்பு வச்சுன்னு அப்படியே கையில் தாண்டவம் ஆடுதான். ஸோ அவர் அப்படி என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய குறி இலக்கினை கொஞ்சம் தூரமாக வச்சு தன்னுடைய ஒரு வில்வித்தையை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக எய்ம் பண்ணி சுட வந்திருக்கார் போல். ஸோ 2-3 டைமுக்கு அப்புறமும் அவர் நினச்ச மாதிரி அவரால் வில்லை எய்த முடியவில்லை. அதனால் மனமுடைந்தார். 3வது முறை இப்படி தான் ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வச்சிருக்கிற அந்த டார்கெட்டில் கரெக்டாக போய் ஹிட் ஆகிருக்கு. இவருக்கு ஒரே குழப்பம், என்னடா இது, நான் அடிக்கல, அப்புறம் யாருடா அடித்தாங்க அப்படின்னு போய் பார்க்கும்போது தெரிஞ்சுதான் அடித்தது அவர் வில்லு கிடையாது, வேறு யாரோ ஒருத்தரோட வில்லு. சுற்றி முற்றி பார்த்துருக்கான், யாருமே இல்லையேன்னு. அப்புறம் பார்த்தா ஒரு ஓடின சவுண்டு கேட்டுச்சான். அது ஒரு இவனை மாதிரியே ஒரு பையனுடைய ஒரு உடல் அமைப்பை கொண்ட ஒருத்தன் ஓடுகிறான். இவன் துரத்திக்கிட்டு ஓடிட்டு இருக்கான் போல. அப்புறம் தான் பார்த்தா அந்த காட்டுக்குள்ள ஒரு அழகிய குடிசையை அமைத்து இவன் தனக்குள்ளேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். இந்த பையன் வேற யாரும் இல்லைங்க, அவன் பெரிய கலைவன். ஸோ அர்ஜுனருக்கு ஒரே ஆச்சரியம், நான் குரு கிட்ட கற்றுக்கிறேன், என் கூட சக மாணவர்கள் இருக்காங்க, அப்புறம் எனக்கே அந்த வில்விதை வரலன்னும் போது உனக்கு எப்படி இது தெரிஞ்சதுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஏக்கலைவன், நீங்கள் கற்றுக்கிட்ட குரு கிட்ட தான் நானும் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு இருக்காரு. இவனுக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் இத்தனை நாள் கற்றுட்ருக்கேன், உன்னை ஒரு நாள் நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு. ஸோ அப்போ தான் நம்ம ஏக்கலைவன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் ஒரு ப்ராக்டிஸ் இருக்குங்க. ஸோ அரசரின் வம்சாவழி வந்த குழந்தைகளை மட்டுமே இந்த மாதிரி பெரிய பெரிய குருக்கள்லாம் சீடர்களாக ஏற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஏக்கலைவனுக்கு அந்த ஒரு கல்வி முறை தடை செய்யப்பட்டது. ஆகையினால் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கும்போது இவன் ஒளிஞ்சிருந்து பார்த்து தன்னுடைய வில்வித்தையும் மற்ற வித்தைகளையும் இவன் கற்றுக்கொண்டிருக்கிறான். இதை பார்த்தவனே அர்ஜுனனுக்கு பூர்ணிச்சு போச்சு, எப்படிடா இது, இந்த மாதிரியும் கற்றுக்கலாமா, இவ்வளோ ஒரு அர்ப்பணிப்பா ஒரு கலை மேலே அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் இவங்க 2 பேரையும் பேசினதை குரு துரோணர் கேட்டு விட்டார். அவருக்கு செம்ம கோவங்க, என்ன பண்ணுறதுனே புரியலை. என்னடா இது, என்கிட்ட என் பெர்மிஷன் கேட்காம என் கலையை கற்றுக்கிட்டு என் சீடனை விட நீ பெரிய ஆளாயிட போறியாங்கிற ஒரு அதிகபட்சமான எமோஷ்னல் இதுக்குள்ளே இவர் போயிருக்காரு. இவருக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல், மனுஷன் எப்படி எப்பயுமே தான் ஒரு அதிகபட்சமான ஒரு எமோஷ்னலான சுச்சுவேஷனில் தப்பாக தான் கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுவான். ஸோ அதனால் ஒன்று என்ன பண்ணியிருக்கணும், அந்த சுச்சுவேஷனை நம்ம வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். மேபி நம்ம அதுக்கப்புறமா போகலாம். ஸோ குரு துரோணர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வந்த கோவத்தில் வேகமாக ஏக்கலைவனை நோக்கி சென்று, எப்படி கற்றுக்கிட்ட, என்கிட்ட இருந்தானே கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்டிருக்காரு. அவனும் வந்த வேகத்தில் அவன் காலில் விழுந்து, நீங்கள் தான் என் குரு, ரொம்ப நன்றி, உங்ககிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அந்த காலத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குருக்கு தட்சணை செலுத்துகிற ஒரு பழக்கம் இருந்திருக்கிறது.
அந்த மாதிரி இவங்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் கொடுத்தாகணும் கரெக்டாக. இவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டு இருக்கான். ஸோ அதை இவர் ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணி, நீ என்கிட்டேருந்து கலையை கற்றுக்கிட்டல, அப்போ எனக்கு குரு தட்சிணை கொடுக்கவும் என்று கூறியிருக்கிறார் போல். அப்போ தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவன்கிட்ட கொடுக்கறதுக்கோ ஒன்றுமில்லை. ஆனால் துரோணர் ஒரு வார்த்தையை கேட்டிருக்கிறார், நீ உன்னுடைய ரைட் ஹேண்டோட தம் ஃபிங்கரை எனக்கு கொடுக்கணும், அதாகப்பட்டது வலது விரலின் வலது கையின் கட்ட விரலை நீ எனக்கு கொடுக்கவும் என்று கேட்டிருக்கிறார். இவனோ கல்வியில் சிறந்தவன், குருவின் சமர்ப்பணம் மிகுந்தவன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதையும் ஏற்றுக்கொண்டு தான் கட்ட விரலை உடைத்து கொடுத்திருக்கிறான். இதை கேட்கும்போதே அப்படியே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. கரெக்டாக அந்த செகண்டில் அவர் அதை பண்ணி முடிச்சிட்டாரு. ஆனால் அன்றைக்கி நைட்டு போய் தூங்காமல் எத்தனையோ தியானங்கள் செய்து கிட்டத்தட்ட அத்தனை வருடங்கள் அவர் இதுக்கு கஷ்டத்துக்கு உள்ளாயிருக்காரு. ஒருத்தனுடைய வலது விரலை எடுத்துட்டுமே அவனால் எப்படி இதுக்கு மேலே அவன் கலையை நிரூபிக்க முடியும் அப்படின்னு. ஸோ அந்த எமோஷனான டைமில் நம்ம எடுக்கக்கூடிய அந்த டெசிஷனுங்கிறது கண்டிப்பாக தவறாக செல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. அதனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் ஒன்று பொறுமையாக யோசித்து டீல் பண்ணுங்கள், இல்லைன்னா சுச்சுவேஷனுக்கு கொஞ்ச நேரம் ஹேண்டில் பண்ணாமல் விட்டுடுங்க. பொறுமையாக நீங்கள் நல்ல மனப்பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறமா அந்த விஷயத்தை பற்றி ஆலோசித்து செய்யுங்க. ஏன்னா மனுஷ மனசு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கஷ்டமான காலத்தில் ஒரு நிலையாக இருக்காது. அதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கான நேரத்தை கொடுத்தாக வேண்டும். இதுதாங்க நம்ம இன்னைக்கு கற்றுக்கிட்ட பாடம். ஏக்கலைவனோட சமர்ப்பணமும் அவன் நான் கல்வியை கற்றுக்கணும்னு அவனுக்கு இருக்கிற ஆசையும் தான் எனக்கு பூர்ணிப்பாக இருந்திருக்கு. உங்கள் எல்லாருக்கும் அப்படி இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸாக போடுங்க. ரொம்ப நன்றிகள். உங்களின் நாளை நாள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன்.